നമസ്കാരം. കാന്തല്ലൂർ പഞ്ചായത്തിലെ കോവിൽക്കടവ് കട്ടിയനാട് റോഡ് നന്നാക്കണമെന്ന ആവശ്യം ശക്തം. റോഡിന്റെ ശോച്യാവസ്ഥ മൂലം രോഗികളടക്കമുള്ളവർ വല്ലാതെ വിഷമിക്കുന്നുണ്ടെന്നാണ് നാട്ടുകാരുടെ വെളിപ്പെടുത്തൽ. ஒரு 15 வருஷம் கிட்ட ஆச்சு இந்த ரோடு பொழிஞ்சிட்டு. இதுவரை யாருமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இங்க நிறைய வயசானவங்க இருக்காங்க, நடக்க முடியாதவங்க இருக்காங்க, ப்ரெக்னென்ட்டா இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய குட்டி குழந்தைங்க இருக்காங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியிலே அவங்க விழுந்து எந்திரிச்சு தான் வராங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட எந்த ஒரு வண்டியுமே மேலே ஏறி வர்றது கிடையாது. ஒரு ஒரு இறந்தவங்கள கொண்டு வரணுன்னா கூட ஆம்புலன்ஸ் கூட மேலே ஏறி வர மாட்டேங்குது. நாங்கள் கீழே இருந்து அவங்கள சுமந்துட்டு வர நிலமை தான் இருக்குது. இப்போ வீட்டுக்கு ஏதாவது சாதனம் வாங்கணுன்னா கூட கீழேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் வரணும், தலைச்சுமடாக கொண்டு தான் வரணும். மற்றபடி எந்த ஒரு வண்டியுமே மேலே ஏறி வர்றது கிடையாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு வந்து சில டைமில் திடீர்னு பெயின் வந்தால் கூட கீழே போய் தான் வண்டியில் ஏற்றி கொண்டு போகிற நிலமையா இருக்குது. மேலே வண்டி வர மாட்டேங்குது. மேலே வண்டி வர சொன்னால் கூட நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு வந்து மேலே ஏறி வந்தோன்னா எங்களுக்கு வண்டிக்கு இத்தனை ரூபா செலவாகுது, அதனால் நாங்கள் மேலே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வண்டியுமே மேலே ஏறி வர்றது கிடையாது. இது வேற ரோடு போட்டு தரோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரோடு போட்டு தர வந்து நான் பார்க்கவே இல்லை. எனக்குமே பெயின் வந்த டைமில் வந்துட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் 2 நாளைக்கு முன்னாடியே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அட்மிட் பண்ணனால சேஃபாக என்னால் டெலிவரி ஆயிருந்துச்சு. பட் லேட் ஆயிருந்ததுன்னா இந்த ரோட்டில் தான் எனக்கு டெலிவரி ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த ரோடுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டாக்கி தரணும். ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ.